அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பின் உறவுகளே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள். அதனால் டிசம்பர் 18 என்பது உலக அரபு மொழி உடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. வேர்ல்ட் அரபிக் லாங்குவேஜ் டே டிசம்பர் 18. அதாவது உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினங்கள் இருக்கின்றன. நாங்கள் பார்க்கின்றோம், சர்வதேச மகளிர் தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அந்த தினம் வந்துவிட்டால் ஒவ்வொரு வருடமும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அதே போன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம், அந்த தினம் வந்துவிட்டால் மிக விமர்சையாக முழு உலகத்திலும் கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம், அந்த ஆசிரியர் தினம் வந்துவிட்டால் இஸ்லாத்துக்கு மாற்றமான முரணான வகையில் எங்களுடைய இஸ்லாமிய ஆசிரியைகள் அந்த தினத்தை கொண்டாடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று சிறுவர் தினம், இந்த சிறுவர் தினம் வந்தால் அந்த சிறுவர் தினத்தை சிறுவர்கள் எப்படி குதூகலமாக விமர்சையாக கொண்டாடுகின்றார்கள். அதே போன்று வேர்ல்ட் லேபர் டே, உலக சர்வதேச மெய் தினம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஊழியர்கள் தினம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் அரபு மொழிக்கும் ஒரு தினம் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 18 வேர்ல்ட் அரபிக் லாங்குவேஜ் டே, உலக அரபு மொழியுடைய நாள் டிசம்பர் 18. அந்த நாள் வந்துவிட்டால், டிசம்பர் 18 வந்துவிட்டால், அரேபிய நாடுகளில், அரபு அல்லாத நாடுகளில் மிக குறைவு என்று நினைக்கின்றேன், அரேபிய நாடுகளில் என்ன செய்கின்றார்கள், வெகு விமர்சையாக அந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள். அந்த தினம், அதிலும் அரபு வசந்தத்தின் மக்கள் மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். இந்த தினத்தை எமது நாட்டிலும் நேற்றைய தினம் 12ஆம் மாதம் 18 மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் விசேட அதிதியாக ஃபாரின் அஃபேர்ஸ், அதாவது வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வை இலங்கையில் சவுதி அரசாங்கத்தின் தூதரகத்தால் கொழும்பு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் பல அரபு நாட்டு ராஜதந்திரிகள், பல நாட்டு தலைவர்கள், அதே போன்று பல விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த தினத்தை சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த தினத்தை கௌரவித்திருக்கின்றார்கள். இந்த உலக அரபு மொழி நாள் 1973ஆம் ஆண்டு UN ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அரபு மொழியை தன் அமைப்பின் 6வது உத்தியோகபூர்வ மொழியாக ஏற்றுக்கொண்டது. அப்படியென்றால் இந்த அரபு மொழி எவ்வளவு முக்கியம் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது UN 1973ஆம் ஆண்டு, அதாவது 6வது உத்தியோகபூர்வ மொழியாக ஏற்றுக்கொண்டால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு மொழி என்று தான் கருத வேண்டும். இந்த உலகத்தில் முதலாவது பூர்வீக மனிதராக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அவர்கள் பேசிய மொழியும் அரபு மொழி என்பதுதான் பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்து. அதனால் அரபு மொழிதான் முதலாவது மொழி என்ற அந்தஸ்தையும் பெறுகின்றது. தற்போது அரபு மொழி
26 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகளில் அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பல மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் மதர் டங் தாய்மொழியாக அரபு மொழி பேசப்படுகின்றது. எழுத்துக்களாக இருந்தாலும் பேச்சு வழக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 26 நாடுக்கும் அதிகமான நாடுகளில் அரபு மொழி உபயோகத்தில் இருக்கின்றது. பல மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் தாய்மொழியாக அரபு மொழி கருதப்படுகின்றது. உதாரணமாக சில நாடுகளை குறிப்பிடலாம். அரபு நாடுகள், அரபு வசந்தத்திற்கு கீழால் உள்ள அரபு நாடுகள்: கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், லெபனான், துபாய், குவைத், எகிப்து, ஒமான், சிரியா, பலஸ்தீன். இது போன்ற நாடுகள் அரபு மொழியைத்தான் பேச்சு வழக்கிலும் பாவிக்கின்றார்கள், அதே போன்று எழுத்து வழக்கிலும் பாவிக்கின்றார்கள். அரபு மொழிக்கு இந்த நாடுகள் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். குர்ஆனும் சுன்னாவும் அரபு மொழியில் உருவாகி இருக்கின்றது. அரபு மொழியில்தான் குர்ஆனும் சுன்னாவும் அமைய பெற்றிருக்கின்றது என்றால் அந்த அரபு மொழிக்கு அதிக அந்தஸ்து இருக்கின்றது. உலகத்தில் பல மொழிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகளிலும் அரபு மொழியை அல்லாஹ் குர்ஆனுடைய பாசைக்கு தெரிவு செய்திருந்தால், அதே போன்று ஹதீஸை எழுதுவதற்கு அரபை தெரிவு செய்திருந்தால் அது எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குரிய மொழி என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகம் பேசப்படும் அரபு மொழி 390 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உலகத்திலே இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த மொழி வலமிருந்து இடதாக எழுதப்படும் மொழி. அதாவது தமிழை எடுத்துக்கொண்டால் தமிழை இடதுபுறமாகத்தான் எழுதுவார்கள். அதே போன்று ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் ஆங்கிலத்தையும் இடதுபுறமாகத்தான் எழுதுவார்கள். அதிகமான மொழிகள் இடதுபுறத்தால் தான் எழுதப்படும். ஆனால் அரபு மொழியும் இன்னும் சில மொழிகள் இருக்கலாம். அரபு மொழி விசேடமாக அரபு மொழி வலதுபுறமாகத்தான் எழுதப்படுகின்றது. வலதுபுறத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஏனென்றால் வலதை முற்படுத்துவது சுன்னத் என்பதனால் வலது பக்கம் இருந்துதான் அந்த அரபு மொழியும் எழுத்து வழக்கில் எழுதப்படுகின்றது. இந்த அரபு மொழியிலே 28 எழுத்துக்கள் தான் இருக்கின்றன. 28 எழுத்துக்கள் தான் இந்த அரபு மொழியில் இருக்கின்றன. மிக அதிகமான எழுத்துக்கள் அல்ல, மிகவும் சொற்பமான எழுத்துக்கள் தான் இந்த அரபு மொழியில் இருக்கின்றன. எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு அரபு மொழிக்கு இருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு எழுத்துக்கும் அதாவது ஆழமான பொருள்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக நான் ஒன்றை சொல்லுகின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகீனா அதாபன்னார் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையில் துவா செய்கின்றோம். இந்த துவாவை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரியும். வகீனா என்ற வார்த்தைக்கு உள்ள பொருட்களை நான் சொல்கின்றேன். வா என்ற சொல்லுக்கு இன்னும், கீ என்றால் பாதுகாப்பாயாக, நா என்றால் எங்களை, இன்னும் எங்களை பாதுகாப்பாயாக. தமிழில் நாங்கள் எழுதுவதாக இருந்தால் அது ஒரு